தமிழர்களின் இதயத்திலும் இரத்தத்திலும் அறிவிலும் யுகாந்தரங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரே ஒரு தெய்வம் தமிழ் கடவுள் முருகன். இவர் வெறும் கடவுள் அல்ல, அறிவின் வடிவம், அன்பின் உருவம், அரக்கர்களை அழிக்கும் வலிமை, உலகத்தை காப்பாற்றும் கருணை, மூலை முடிச்சேங்கும் கடல் கரையேங்கும் ஒவ்வொரு தமிழனின் உள்ளத்திலும் ஒளியாக நிற்கும் தெய்வீக சக்தி, சிவபெருமானின் கண்மணி, பார்வதியின் வல்லமை, ஓம் சரவணபவா என்ற அதிசய சக்தி மூலம் எதையும் வெல்ல வைக்கும் தெய்வம் முருகன். அவரை பற்றிய வியப்பூட்டும் வரலாறுகள், திகைக்க வைக்கும் அதிசயங்கள், உலகத் தமிழர்களின் நெஞ்சில் என்றென்றும் நிற்கும் மலேசிய நாட்டின் அடையாளமாக விளங்கும் முருகன் ஆலயத்தின் புனித கதையை இன்று பார்க்கலாம் வாருங்கள். மலேசியாவின் வரலாறு 1790ஆம் ஆண்டு காலகட்டங்களில் தற்போது உள்ள மலேசியாவின் முழு பகுதியையும் உலகம் முழுவதும் மலாய் தீபகற்பம் என்றுதான் அழைத்தார்கள். இது ஒரு புவியியல் பெயரே தவிர நாடு பெயர் அல்ல. காரணம், அந்த காலத்தில் சுல்தான் மன்னர்கள் மலேசியாவை ஒரே நாடாக இல்லாமல் தனித்தனியாக ஆட்சி செய்தனர். பின் சுல்தான் மன்னர்களின் ஒப்பந்த பகுதிகளை கைப்பற்றி பிரிட்டிஷ் அரசாங்கம் நேரடியாக ஆட்சி செய்தது. தமிழர்களின் நுழைவு 1800ஆம் காலகட்டங்களில் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சுமார் 10 முதல் 15 லட்சம் தமிழர்கள் ரப்பர் தோட்டங்களுக்கு பணியாளர்களாக மலாய் பகுதிகளுக்கு வேலைக்கு சென்றனர். அப்போது பிரிட்டிஷ் அரசு தமிழர்கள் வாழ்வதற்கேன தனியாக பல பகுதிகளை வழங்கியது மற்றும் தமிழர்கள் மதக்கடவுள்களை வழிபட சிறிய ஆலயங்களை அமைக்கும் உரிமைகளையும் தானாகவே முன்வந்து அதிகாரப்பூர்வமாக செய்து கொடுத்தது. அரசின் ஒப்புதல். அப்போது மலாய் பகுதியில் இஸ்லாம் மதம் அதிகாரப்பூர்வ மதமாகவும் ஹிந்து, புத்தம் மற்றும் கிறிஸ்தவ மதங்கள் சட்டப்படி முழுமையாக அனுமதி பெற்ற மதமாகவும் அறிவிக்கப்பட்டது. அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் பல மதங்களை மதிக்கும் அரசியல் அமைப்பு சட்டங்களை வைத்திருந்தது. அதனால் எந்த சட்டமும் ஹிந்து மதத்தை பற்றிய ஆலயம் அமைக்க தடையாக செயல்படவில்லை. முருகனின் திருத்தலத்தின் குகைகளின் பிறப்பு மற்றும் வரலாறு. இந்த குகைகள் சுமார் 100 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது என புவியியல் ஆய்வுகள் சொல்கின்றன. மனிதர்கள் வருவதற்கு முன் வௌவால்கள், பறவைகள், குரங்குகள், காட்டு யானைகள் சுற்றித் திரியும் பகுதிகளாக இருந்தது. இங்கு 1800ஆம் ஆண்டு காலகட்டம் வரை எந்த கோவிலும் இல்லை, எந்த மத வழிபாடுகளும் நடைபெறாமல் இருந்தது. காரணம், உள்ளூர் மக்கள் இங்கு தெமுவான் என்னும் பழங்குடி மக்கள் வாழ்கிறார்கள் என நம்பிக்கொண்டிருந்தனர். பின் 60 ஆண்டுகள் கழித்து 1860ஆம் ஆண்டு காலகட்டத்தில் முதலில் சீன தொழிலாளர்கள் குகையின் உள்ளே இருக்கும் பறவைகளின் கூடுகளை சேகரிக்கும் வேலை செய்தனர். சில சீனர்கள் குகைக்கு அருகில் சர்க்கரை தொழிற்சாலைகளை நடத்தினர். பின்னர் சில ஆண்டுகளில் வில்லியம் ஹானடே என்ற இயற்கை ஆய்வாளர் இந்த குகையை உலக வரைபடத்தில் முதன்முறையாக பதிவு செய்தார். அதற்கு முன் யாரும் பெரிதாக கவனிக்காத இந்த குகையை முதலில் இது ஒரு அருமையான இயற்கை அதிசயம் என்று உலகத்துக்கு காட்டினார். முருகனின் தெய்வீக சின்னம் கண்டுபிடிப்பு. இந்த காலகட்டத்தில் மலாயில் தமிழர்கள் அதிக அளவில் பணியாட்களாக வேலை செய்து கொண்டிருந்தனர். அப்போது சிங்கப்பூரில் பிறந்த ஒரு செல்வந்த வணிகர், இலக்கியம் தெரிந்த மற்றும் மலேசியாவில் தமிழ் சமூகத்தின் தலைவராக இருந்த தம்புசாமி பிள்ளை என்ற நபர் அந்த குகையை சுற்றி பார்க்க சென்றபோது உள்ளே இருக்கும் வேல் வடிவ இயற்கை ஓட்டையை முதலாவதாக கவனித்தார். இது ஒரு இயற்கை தெய்வச் சின்னம். இங்கு முருகன் சன்னதி இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. இதுதான் அவரை 1891ஆம் ஆண்டில் முதலில் முருகன் சன்னதி நிறுவத் தூண்டியது. அனுமதி எப்படி கிடைத்தது? தம்புசாமி பிள்ளை அவர்கள் சட்டத்துறையில் மிகவும் உயர்ந்தவர் என்பதால் பிரிட்டிஷ் அதிகாரிகளிடத்தில் நல்ல மதிப்பும் மற்றும் மரியாதையும் அவருக்கு இருந்தது. அவர் பிரிட்டிஷ் அதிகாரிகளிடம் தமிழர்கள் ஆயிரக்கணக்கில் இங்கு வசிக்கின்றனர், அவர்களுக்கு முருகன் ஆலயம் தேவையாக உள்ளது என்ற கோரிக்கையை முன்வைத்தார். பிரிட்டிஷ் அதிகாரிகளும் இந்த குகைகள் யாருக்கும் சொந்தமானது அல்ல, அருகில் குடியிருப்பு பகுதிகள் எதுவும் இல்லை, எந்த ஒரு மதம் சார்ந்த இடமாகவும் இல்லை, அரசு பயன்பாட்டில் இல்லாத இடமாகத்தான் உள்ளது, ஆகையால் அதை கோவிலாக பயன்படுத்த அனுமதி கொடுத்தனர். ஆனால் பிரிட்டிஷ் அதிகாரிகளும் சில கட்டுப்பாடுகளை விதித்தனர். தொழிலாளரிடத்தில் அமைதி நிலைத்திருக்க வேண்டும், கலவரங்கள் வராமல் இருக்க வேண்டும், சமூக நிலைத்தன்மை சரியாக இருக்க வேண்டும் என்று பின்னர் அதை தம்புசாமி பிள்ளை ஏற்றுக்கொண்டு கோவில் உருவாக்க பணிகளை ஆரம்பித்தார். கோவிலின் வளர்ச்சி 1892ஆம் ஆண்டு சிறியதாக சிமெண்ட் மேடைகள்,
மற்றும் எளிய வடிவில் மண்டபம் அமைக்கப்பட்டது. வெறுமென மர சன்னதியிலிருந்த கோவில் வடிவம் பெறத் தொடங்கியது. அதே நேரத்தில் தமிழர்கள் சிகரம் நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்தனர். கடுமையாக உழைத்து நாட்டை பசுமையாக மாற்ற பாடுபட்டனர். மலாய் பகுதிகள் முன்னேற பெரும் தூண்களாக விளங்கினர். பின்னர் 1920ஆம் ஆண்டு முதல் 1940ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சியால் மலேசியாவில் தமிழ் தொழிலாளர்கள் அதிகரித்தனர். இதனால் கோவிலுக்கு சந்தன கட்டிடம், கற்களால் ஆன சிற்பங்கள், சிறிய மண்டபங்கள் சேர்க்கப்பட்டது. குகைக்கு செல்லும் வழிகளில் ஒளி, படிக்கட்டுகள், பாதுகாப்பு பணிகள் ஆரம்பமானது. கோவிலுக்கு வரும் பக்தர்களின் அளவு பெருகியது. 1930ஆம் ஆண்டுக்கு பிறகு தைப்பூசம் வெகுவாக வளர்ந்தது. 1000இலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் வரத் தொடங்கினர். இதனால் பிரிட்டிஷ் அரசால் புதிய சாலைகள் மற்றும் போக்குவரத்து மேம்படுத்தப்பட்டது. சுதந்திரம் பெற்ற பின்னர் அடுத்த சில ஆண்டுகளில் மலேசியா தனிநாடாக பிரிக்கப்பட்டு 272 படிகள் மேம்படுத்தப்பட்டது. முன்பிருந்த சேறு மற்றும் கற்களினாலான பாதைகள் அகற்றப்பட்டு 272 உறுதியான படிகள் கட்டப்பட்டது. இது கோவிலை உலகுக்கு மேலும் அறிமுகப்படுத்தியது. இதன் மூலம் குகைக்கான அணுகல் உலக தரத்தில் உயர்ந்தது. மண்டபங்கள், சன்னதிகள், கடைகள், கோவிலின் முன் பெரிய நிலப்பரப்புகள், சந்தை, உணவகம், யானை மண்டபங்கள் கட்டப்பட்டது. குகையின் உள்ளே உள்ள மேல்தளத்திலுள்ள சன்னதிகள் மற்றும் சிற்பங்கள் புதுப்பிக்கப்பட்டது. கோவிலின் அமைப்பு பெரிதானது. 2006ஆம் ஆண்டு உலகின் மிக உயரமான முருகன் சிலை என்ற பெருமையை பெற்றது. 42.7 மீட்டர் நீளம் மற்றும் 140 அடி உயரம் தங்க நிறம் கொண்ட மிகப்பெரிய முருகன் சிலை நிறுவப்பட்டது. இது இந்தியாவும் மலேசியாவும் சேர்ந்து செய்த முக்கிய திட்டமாக மாறியது. இது பத்து கேவ்ஸ் என்று அழைக்கப்பட்டு உலக புகழின் உச்சிக்கு சென்றது. தற்போது திருத்தலத்தின் புகழ் 2018ஆம் ஆண்டு வண்ணமயமான 272 படிகளும் நிறம் மாற்றப்பட்டது. ஒவ்வொரு படிகளுக்கும் தனித்தனியான நிறம் பூசப்பட்டது. சமூக வலைதளங்களில் வைரலானது. கோவிலுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்தது. தற்போதைய நிலை: கோலாலம்பூர் நகரத்தின் வடக்கு திசையில் சுமார் 13 கிலோமீட்டர் தூரத்தில் பத்து கேவ்ஸ் என்ற பகுதியில் மலேசியாவின் மிகப்பெரிய சுற்றுலா தலமாக விளங்குகிறது. தினமும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். தைப்பூசத் திருவிழாவில் 15 முதல் 20 லட்சம் வரை மக்கள் கலந்து கொள்கின்றனர். இது உலகின் மிகப்பெரிய முருகன் வழிபாட்டு தலமாக உருவெடுத்துள்ளது. இன்று 10 கேவ்ஸ் என்பது ஒரு சாதாரண கூகையின் வரலாறு மட்டுமல்ல, ஒரு சிறந்த தேசத்தை கட்டி எழுப்பிய தமிழர்களின் வேர்வை, தியாகம், நம்பிக்கை அனைத்தும் கலந்த புனித தலமாக விளங்குகிறது. இதன் உள் இருளில் மறைந்து கிடந்த வேல் வடிவ ரகசியத்தை முதலில் ஒரு தமிழன் கண்டபோது அந்த குகையின் விதியையும் மலேசிய தமிழ் சமூகத்தின் விதியையும் மாற்றி படைத்தான். 1000 மைல் தூரம் கடந்து தோட்டங்களில் உழைத்த தமிழர்களுக்கு ஆதரவாக ஒரு சன்னதி வேண்டுமே என்று தம்புசாமி பிள்ளை வைத்த அந்த வேண்டுகோள்தான் இன்று உலகையே ஈர்க்கும் 10 கேவ்ஸ் கோவிலாக வளர்ந்திருக்கிறது. இது ஒரு சாதாரண கோவிலின் வரலாறு அல்ல. ஒன்றுமே இல்லாமல் வந்த தமிழ் மக்கள் மலேசிய நாட்டின் இதயத்தில் தங்களின் அடையாளத்தை செதுக்கியதன் வரலாறு. இன்று மலேசியா முழுவதும் தினமும் ஆயிரக்கணக்கானோர் வந்து வணங்கும் இந்த திருத்தலம் ஒவ்வொரு தைப்பூசத்திலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும் புனித தலமாக மாறியுள்ளது. ஒரே ஒரு உண்மையை நமக்கு நினைவூட்டுகிறது: உலகில் எங்கு சென்றாலும் தமிழரின் நம்பிக்கை ஒளிர்ந்தால் அங்கு நிச்சயமாக ஒரு திருத்தலம் பிறக்காமல் இருக்காது. இதுதான் தமிழர்களின் உழைப்பும் தெய்வத்தின் அருளும் சேர்ந்த காலத்தை கடந்த சின்னமாக விளங்குகிறது. மலேசிய நாட்டில் தங்களது தாய் மண்ணையும் மற்றும் தங்களது சொந்தங்களையும் விட்டு பிரிந்து சென்று உழைக்கும் மக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கீழே உள்ள கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.